சிலுவை காட்சியின் மூலமாய் உம்மை நேசிக்கின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு இந்த தவ காலத்தில் அதிகமாய் தந்திருக்கிறீர். அந்த அனுபவத்தோடு கூட இந்த 6வது வெள்ளிக்கிழமையிலும் மாலையில் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமையவும் உடைய வார்த்தைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும். எங்களுடைய இந்த மாலை நேரத்தின் வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றதை உணர்ந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் திறந்த மனதோடு கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, சிந்தனைகளை உம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் தவ காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற கிருபை நிறைந்த சமாதான வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் நம்மை முழுமையாய் நிறைத்து ஆளுகை செய்வதாக. இந்த தவ காலத்திலே 6 வாரங்களும் நாம் 6 விதமான விலங்குகளை குறித்த தியானத்தோடு கூட இந்த தவ காலத்தின் திருமறை விலங்குகள் தியானத்தை இன்றோடு கூட நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் அறிந்தபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உதிர்த்ததான திருமொழிகளை தியானித்து நம்முடைய தவ காலத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த தியானங்கள் நம்முடைய வாழ்வில் சிலுவையோடு நம்மை இணைத்து பயணிக்க துணை செய்தது என்பதை நாம் மறுக்க இயலாது. அந்த அடிப்படையிலே திருமறையில் விலங்குகள் என்கின்ற செம்பொருளிலே நாம் தியானித்த ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணத்தை, ஒவ்வொரு விதமான திருமறை சார்ந்த ஆன்மீக புரிந்து கொள்ளுதலை நமக்கு தந்ததையும் நாம் நினைவுபடுத்தி இந்த நிறைவு தியானத்திலையும் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் அறிந்தபடி இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதான ஒரு விலங்கு ஆடு. இந்த தவ காலத்திலே ஆட்டு இறைச்சியை உண்ணாதவர்கள் உண்டு, அதையும் தாண்டி உண்ணவர்களும் உண்டு. அதனால் இந்த ஆடு இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் மறுபடியும் பரிமாறப்பட இருக்கின்றது. ஆக அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆட்டை குறித்ததான சிந்தனையை நாம் இந்த நாளிலே தியானித்து இந்த தியான உரையை நாம் நிறைவு செய்வோம். ஆடு என்பது நம்முடைய உணவுகளிலே பதார்த்தமாக இணைக்கப்படுகின்ற ஒரு விலங்கு என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு தாவர உண்ணி பாலூட்டி விலங்கு வகையை சார்ந்தது. மனிதனுடைய பழக்க வழக்கத்திலே அது அதிகமாக இணைந்திருக்கின்ற விலங்குகளிலே இதுவும் ஒன்று. மலைத்தொடர்கள், குறிப்பாக சக்ரோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான மலைத்தொடர் தான் இதனுடைய பூர்வீகம் என்று சொல்லப்படுகின்றது. தென்மேற்கு ஆசியா, கிழக்கு ஐரோப்பா பகுதிகள் இதனுடைய தாயகம் என்றும் சொல்லப்படுகின்றது. 300 வகையான ஆட்டு இனங்கள், நமக்கு தெரிஞ்சது செம்மறியாடு, வெள்ளாடு, இதுபோல 300 வகையான ஆட்டு இனங்கள் இருப்பதாக குறிப்புகள் சொல்லுகின்றது. இரட்டைப்படை குழம்பு வகை வரிசையை சார்ந்த ஒரு விலங்கு. நமக்கு நன்கு தெரியும், ஆட்டு இறைச்சி பயன்படுத்தப்படுகிறது, ஆட்டுப்பால் பயன்படுத்தப்படுகின்றது, ஆட்டினுடைய முடி ரோமம் பயன்படுத்தப்படுகிறது, ஆட்டினுடைய தோல் பயன்படுத்தப்படுகின்றது. இதெல்லாமே பயன்பாட்டிற்குரியது. அதே போல் ஆட்டினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு விதமான மருத்துவ குணாதிசயங்களோடு நம்முடைய உடல் கூறுகளிலே இணைவதற்கு நாம் அதை வடிவமைத்திருக்கின்றோம். இது கொம்புகள் உள்ள, 2 கொம்புகள் உள்ள ஒரு விலங்கு. பாதுகாப்பிற்காகவும் தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய ஆளுமை தன்மையை காண்பிப்பதற்காகவும் இந்த கொம்புகளை இந்த ஆடுகள் பயன்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. 20 27
கிலோ வரைக்கும் இருக்கின்ற ஆடுகளிலிருந்து 140 கிலோ 140 கிலோகிராம் வரைக்கும் இருக்கின்ற ஆடுகள் வரைக்கும் அது இனத்தை பொறுத்து அதனுடைய எடை அது மதிப்பிடப்படுகின்றது. இது ஒரு அசை போடும் விலங்கு. கிட்டத்தட்ட 15 to 18 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வகையிலே வேளாண்மை தேவைக்காகவும் இன்னும் பல்வேறு விதமான கம்பளி உற்பத்திக்காகவும் இந்த ஆடு, செம்மறி ஆடுகள் அதிகமாக வளர்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. குறிப்பாக திருநெல்வேலி, அந்த தென்காசி அந்த மலைப்பகுதிகளிலே, சேலம் தருமபுரி மலைப்பகுதிகளிலே, நீலகிரி மலைப்பகுதிகளிலே இந்த ஆட்டு வகைகள் அதிகமாக வளர்ந்திருக்கின்றதை தமிழக குறிப்புகளிலே இருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு செம்மறி ஆட்டிலிருந்து 45 கிலோ வரைக்கும் கம்பளி உடை தயாரிப்பதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக நீலகிரி மலைத்தொடர்களிலே உள்ள ஆடுகளிலிருந்து மெல்லிதான மென்மையான கம்பளி உடை தயாரிக்க அது உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற குறிப்புகள் உண்டு. திருமறையை பொறுத்த வகையிலே, திருமறையிலே கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆடுகளை குறித்ததான குறிப்புகள் உண்டு. நமக்கு தொடக்க வரலாற்றிலிருந்தே, காயின் ஆபேல் வரலாற்றிலிருந்தே ஆடுகளை குறித்ததான குறிப்புகள் உண்டு. ஒரு முதன்மை சொத்தாக ஆடுகள் அந்த நாட்களிலே ஒரு முதன்மை சொத்தாக, உணவளிக்கும் பொருளாக இந்த ஆடுகள் வரலாற்றிலே, திருமறை வரலாற்றிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம்ம ஏற்கனவே சொன்னதைப் போல குடிப்பதற்கு பால் கொடுக்கின்ற ஒரு விலங்காக, ஆடை நெய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விலங்காக, இன்னும் கூடார போர்வைகள் அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கூடார போர்வைகள் யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்திலே, இன்னும் பலி செலுத்துவதிலே இந்த ஆடுகள் முக்கியத்துவம் பெற்றது என்பதும் நமக்கு பழைய ஏற்பாட்டு வரலாறு, குறிப்பாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நமக்கு அதற்குரிய குறிப்புகள் உண்டு. பலி செலுத்துவதிலே அதற்குரிய முக்கியத்துவம், தகன பலி லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே, பாவ நிவாரண பலி லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்திலே, குற்ற நிவாரண பலி லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்திலே, சமாதான பலி லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்திலே, இந்த பலிகள் எல்லாம் செலுத்துவதற்கு இந்த ஆடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயற்கையிலேயே ஒரு அன்புள்ள மிருகம் என்ற ஒரு அடையாளம் இதற்கு உண்டு. திருமறையை பொறுத்த வகையிலே ஆடும் மேய்ப்பனும் இணைந்தே இறையியல் கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஆடு, மேய்ப்பன் என்கின்ற உருவகங்கள் இணைந்து புரிந்து கொள்ளப்படுகின்றது. 23ஆம் சங்கீதம், ஏசாயா 34ஆம் அதிகாரம், எரேமியா 23ஆம் அதிகாரங்களிலே இந்த இணைப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆயன், அதாவது மேய்ப்பன், ஆடுகள் என்கின்ற கருத்தியல் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பதினாலே கிறிஸ்துவை ஒரு நல்ல மேய்ப்பனாக அடையாளப்படுத்தி கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை வளர்ப்பதற்கு இந்த ஆடுகள் ஒரு உருவகமாக, அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருமறையில் இன்னும் ஆழமாக நாம் பயணிப்போம் என்று சொன்னால், தொடக்க வரலாற்றிலே முற்பிதாக்களின் முதல்வராகிய ஆபிரகாமுடைய காலத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம், அபிமெலேக்கு இவர்கள் துறவு தோண்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆபிரகாமுடைய பணியாளர்கள், அபிமெலேக்குடைய பணியாளர்கள் துறவை தோண்டுகின்றார்கள். அந்த நாட்களிலே ஒருவருடைய துறவை இன்னொருவர் அபகரித்து கொள்ளுகின்ற ஒரு நடைமுறை உண்டு. அப்படி இன்னொருவருடைய துறவு அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது இந்த ஆபிரகாம், அபிமெலேக்கு இவர்கள் சந்தித்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார்கள். அப்படி உடன்படிக்கை செய்த போது, அந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்கின்ற போது பரிசளிக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே பரிசளிக்கின்ற ஒரு வழக்கம். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை பார்ப்பீர் என்று சொன்னால்,
உடன்படிக்கை பண்ணி கொண்டு 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்துகின்றார். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார், நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்கின்ற போது, இந்த துறவு தோன்றினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை என் கையிலே வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளையும் ஆபிரகாம் அபிமெலேக்கிற்கு கொடுத்து அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு பரிசளித்து அந்த இடத்துல அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். அந்த இடத்திற்குத்தான் பெயர் சபா என்கின்ற பெயர் உருவாக்குகின்றது. 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுகின்றார். அந்த இடம் பெயர் சபா என்று அழைக்கப்படுகின்றது. பெயர் சபா என்றால் ஏழின் கிணறு என்று ஒரு பெயர் உண்டு. அந்த ஏழின் கிணறு என்று பெயர் ஏன் வந்தது என்று சொன்னால், இவர் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை அங்கே பரிசளித்ததன் மூலமாக இந்த பெயர் சபாவிற்கு ஏழின் கிணறு என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. அந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து உடன்படிக்கை செய்து அந்த பெயர் சபாவிலே அவர்கள் உடன்படிக்கை செய்து அபிமெலேக்கும் ஆபிரகாமும் அங்கே தங்களுடைய பணிக்காக அவர்கள் கடந்து செல்லுகின்றார்கள். இந்த ஒரு பின்புலத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து அதற்கு அடுத்த அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திற்குள்ளாய் வருகின்ற போது அங்கே ஒரு செய்தி, நமக்கு நன்கு தெரிந்த ஒரு செய்தி. ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கின்றார். அந்த சோதனையிலே ஏகசுதனாகிய ஒரே மைந்தனாகிய ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே முன்னிறுத்தப்படுகின்றது. அந்த எதிர்பார்ப்பை கடவுளுடைய சன்னிதானத்தில் நிறைவேற்றுவதற்காக ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் தன் வேலைக்காரரோடு கூட அந்த மலைக்கு செல்லுகின்றார். அந்த இடத்துல ஈசாக்கினுடைய ஒரு கேள்வி அங்கே எழும்புகின்றது. நெருப்பு இருக்கின்றது, கட்டை இருக்கின்றது, தகன பலிக்குரிய எல்லா ஆயத்தம் இருக்கின்றது. அங்கே ஈசாக்கு ஒரு கேள்வி வைக்கின்றார். என்ன கேள்வி வைக்கின்றார்? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆக தகன பலி இடுகின்ற சூழ்நிலைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் ஆபிரகாம் ஈசாக்கிடத்தில் சொல்லுகின்றார், மகனே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை அந்த இடத்திலே பலியாக அர்ப்பணிக்க அவர் அங்கே கிடத்துகின்றார். அந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். கர்த்தருடைய தூதன் தடுத்து நிறுத்துகின்றார். அப்பொழுது அந்த ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்தவன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்ட போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றான். அங்கே ஒரு முட்புதரிலே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே ஆண்டவர் காண்பிக்கின்றார். அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பிடித்து அதை ஈசாக்கிற்கு பதிலாக தகன பலியாக அந்த இடத்திலே பலியிட்டான். அந்த இடம்தான் யெகோவா ஈரே, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல். ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட சோதனையான சூழ்நிலையிலே தன்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பது அந்த ஆட்டுக்குட்டி அங்கே அடையாளப்படுத்தப்பட்டது நிமித்தமாக சோதனையை வெல்லுவதற்கு, அதாவது சோதனையை தாண்டி செல்வதற்கு ஆபிரகாமிற்கு ஆண்டவர் அங்கே ஒரு ஆற்றல் தருகின்றார். இந்த லெந்து காலத்திலே நம்முடைய ஜெப வாழ்வு, இந்த லெந்து காலத்திலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் தியானத்தோடு கூட ஜெபத்தோடு கூட செலவிட்ட நேரங்கள் இதெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தறிந்த போது அவனுடைய அந்த உச்சகட்ட சோதனையிலே யெகோவா ஈரே என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து அங்கே அந்த சோதனையை சகிப்பதற்கு தாண்டி செல்வதற்கு பலன் தந்தாரோ, இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கும் இந்த நாட்களிலே நாம் இதை கடந்து செல்லுகின்ற சூழ்நிலையிலே இந்த தபசு காலத்திலே நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய விசுவாச வாழ்வை ஆபிரகாம் தொடர்ந்தது போல நாமும் தொடருவதற்கு அழைக்கப்படுகின்றோம்.
அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட அங்கே அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டார். ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முன் அடையாளமாக, அதாவது ஒரு பதில் ஆடாக ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி. நாம் நம்முடைய தவறுகளுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையை, அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். ஆக அந்த இடத்துல இந்த பலி ஆடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முன் அடையாளமாக அந்த இடத்துல காண்பிக்கப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 53ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த அல்லது நாம் படிக்க கேட்ட அந்த பகுதியிலே மிகவும் தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த 6ஆம் வசனத்தில் ஒரு ஆட்டு சூழ்நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இப்போ இந்த இடத்துல ஒரு கூட்டு பாவ உணர்வானது இங்கே நாம் எல்லாரும் என்பதிலே வெளிப்படுகின்றது. அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்வின் நிலைமையை உணர்ந்து கொண்ட போது அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், தங்களுடைய பாவ வாழ்வோடு கூட பிற மக்களுடைய பாவமும் இணைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பாவ அறிக்கையை அந்த ஒரு கூட்டு பாவ அறிக்கையாக அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள். இந்த நாம் எல்லாரும் என்கின்ற அந்த வார்த்தை, நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள், நான் ஒருவன் மாத்திரமல்ல, நாம் எல்லாரும். ஆக இந்த கூட்டு உணர்வு, நாம் அனைவரும் இணைந்து பாவத்தை அறிக்கை செய்கின்ற அந்த உணர்வு. நாம் தனியாக ஜெபிக்கின்ற போது நம்முடைய பாவத்திற்காக நாம் ஒருவேளை அழுது நாம் தனியாக ஜெபிக்கின்றோம். ஆனால் இந்த ஆலய வழிபாட்டிலே நாம் பாவத்தை அறிக்கை செய்கின்ற போது, பாவ அறிக்கை ஜெபத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நாம் எல்லாரும் சேர்ந்து செய்கின்றோம். ஆகவே நாம் அந்த பொதுவான பாவ அறிக்கையாக இருந்தாலும் சரி, திருவிருந்து வழிபாட்டிலே நாம் செய்கின்ற பாவ அறிக்கையாக இருந்தாலும் சரி, அது பன்மை தன்மையிலே, ஒருமை தன்மையிலே இல்லாதபடி பன்மை தன்மையிலே அந்த பாவத்தை அறிக்கை செய்கின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்ற வகையிலே அதை நாம் செய்கின்றோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தேன் என்று சொல்லாமல் வந்தோம். ஆக அந்த பன்மை தன்மையோடு எல்லாரும், நாம் எல்லாரும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வருகின்றோம் என்று சொல்லி நாம் அந்த கூட்டு பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்பதனுடைய ஒரு காரியம் இந்த தீர்க்கதரிசி சொன்னதைப் போல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே அலைந்து போனோம் என்று சொல்லி, இந்த வழி தப்பி திரிகின்ற ஆடு ஆயருடைய குரலை கேட்காதபடி தன் போக்கிலே சென்று விடுகின்ற புத்தியற்ற ஆட்டிற்கு ஒப்பிடப்படுகின்றது. இந்த வழி தப்பி திரிந்த சூழ்நிலை என்பது அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்காமல் தன் போன போக்கிலே செல்லுகின்ற ஒரு புத்தியற்ற ஆடு என்று இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. அப்படியானால் நாம் வழி தப்பி திரிதல் என்பது புத்தியற்ற தன்மைக்கு சமமாக அது காண்பிக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த ஆடுகளை அது மேயும் போது பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளாடு அது பாட்டு போகும். இந்த செம்மறி ஆடு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆடு எந்த டைரக்ஷனில் போகுதோ அது பின்னாடியே போகும், எங்கேயும் மாறாது. அந்த முதல்ல போகிற ஆடு ஒரு இடத்துல போகும்போது குதிச்சுட்டு போச்சு அப்படின்னா பின்னாடி போன ஆடும் அந்த இடத்துல போய் அப்படியே குதிச்சுட்டு தான் போகும். அந்த இடத்துல கல் இருக்குது, ஒரு கம்பு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு தடை இருக்குது, அது பார்க்கவே செய்யாது. முதல்ல போகிற ஆடு குதிச்சிச்சுன்னா அடுத்த ஆடும், 100 ஆடு போனாலும் சரி 100 ஆடும் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு தவிட்டு தான் போகும். நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். செம்மறி ஆடு இந்த ஒரு பழக்கம் இருக்கும். இதுதான் அந்த புத்தியற்ற தன்மை. முதல்ல போன ஆடு என்ன தப்பு செஞ்சிச்சோ அதே தப்பு, வழி தப்பி திரிந்து போன ஒரு அனுபவம். இந்த புத்தியற்ற தன்மை என்கின்ற அந்த சொல்லாட்சி நமக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே
புத்தி உள்ளவர்கள், புத்தி அற்றவர்கள் என்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. புத்தி உள்ளவர்களை பொறுத்த வகையில் அவர்கள் ஆயத்தத்தோடு கூட இருந்தார்கள். எதற்குரிய ஆயத்தம்? மணவாளனை சந்திப்பதற்குரிய ஆயத்தம். ஆக அந்த ஆயத்தத்தில் அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளோடு எண்ணெயை கையிலே வைத்திருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கின பொழுது அந்த திடீரென்று மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே தங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போனதை எண்ணெயை ஊற்றி பற்ற வைத்து அவர்கள் மணவாளனை சந்திக்க சென்றார்கள். புத்தி அற்றவர்கள் அல்லது புத்தி இல்லாதவர்கள் மத்திய 25ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தடுமாறி திரிகின்றார்கள், வழி தப்பி திரிகின்றார்கள். இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. கடைசியில் அவங்க போய் கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னது போது அவங்க கடையில் எல்லாம் போய் வாங்கி தாமதமாக வந்தபோது கதவு அடைக்கப்பட்டது. தட்டி பார்க்குறாங்க. அங்கே உள்ளேருந்து என்ன சத்தம் கேட்டுச்சு? நான் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த புத்தி இல்லாத சூழ்நிலை அல்லது புத்தி அற்றவர்களுடைய சூழ்நிலை ஆண்டவரால் அறியப்படாத ஒரு நிலைமைக்குள்ளாய் தள்ளப்பட்டு விடுகிறது. அல்லது மணவாளனை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய்விடுகிறது. ஆக அந்த வழி தப்புதல் என்பது, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிதல் என்பது, அந்த வழி தப்பி திரிகின்ற அனுபவம் மணவாளனை சந்திப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாத அல்லது இழந்து போகின்ற ஒரு நிலைமைக்கு சமமாக்கி விடுகின்றது. ஆனால் புத்தியுள்ளவர்கள் மணவாளனோடு கூட அந்த இன்பத்திற்குள்ளாய், அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. ஆக இந்த வழி தப்பி செல்லுகின்ற ஆட்டின் சூழ்நிலை என்பது மேய்ப்பனுடைய குரலை கேட்காமல் தன் மனம் போன போக்கிலே சென்று போகின்ற புத்தியற்ற ஒரு சூழ்நிலை, மேய்ப்பனுடைய குரலுக்கு செவி சாய்க்காத ஒரு சூழ்நிலை. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பென்று சொன்னால், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இந்த வழி தப்பி திரிகின்ற ஆட்டினுடைய நிலைமை இதுதான். எப்படி மாம்சமும் சரீரமும் உருவழிகின்ற போது துக்கமடைந்து வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? என் போதகரின் சொல்லை நான் கேட்காமல் போய்விட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்காமல் போய்விட்டேன் என்று சொல்லி புத்தி பேதலித்து புலம்புகின்ற ஒரு சூழ்நிலை. வழி தப்புதல் என்பது அந்த புத்தியற்ற தன்மைக்கு சமம் என்று சொன்னால், இந்த வழி தப்புதல் என்பது இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைக்கு சமமாக்கி விடுகின்றது. ஒரு புலம்புகின்ற ஒரு சூழ்நிலைக்கு. இந்த காலங்களில் நாம் அநேக உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாய், வழி தப்பி விடாதபடி அதற்கு செவி சாய்த்து அதன் அடிப்படையிலே நடந்து செல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் பணி செய்த ஒரு திருச்சபையிலே லெந்து காலத்திலே திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவர் தன்னுடைய மகளுக்கு வந்து கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அது தவறு இல்லை, ஆனால் அந்த காலங்கள்லாம் முடிந்த பிற்பாடு ஈஸ்டர் இருக்கப்பா நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி. அப்போது நான் அந்த மறுப்பை சொன்ன உடனே அவருக்கு அந்த சூழ்நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது தான் நினச்ச நேரத்தில் போதகர் வந்து என்ன செய்யணும், தன்னுடைய வீட்டு காரியத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், திருமணத்தை அந்த நாட்களிலே நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி. ஏன்னா அப்போ நான் வந்து முழு குருவானவராக அபிஷேகம் பெறாத காலம். அப்பொழுது எனக்கு மூத்த குருவானவர்கள் இந்த லெந்து காலத்திலே திருமண ஆராதனையை நாம் நடத்துவதில்லை என்று சொல்லிவிட்டார். அதையும் நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. கடைசியில் நடந்தது என்னவென்று சொன்னால், அந்த திருமணம் அவர்களுடைய இல்லத்திற்குள்ளாகவே நடந்தது. ஒரு குறைந்த காலத்திலேயே அந்த பெண் வாளாவெட்டியாக வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டாள். வேதனையை தருகின்ற ஒரு சம்பவமாக இருந்தது. போதகருடைய சொல்லை கேளாமல் செய்த ஒரு சூழ்நிலை. இதை போன்ற அனுபவங்கள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆன்மீகத்திலே ஏற்படலாம். நமக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாய், நமக்கு போதகம் பண்ணக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாய்,
நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழி தப்புதல் என்பது நமக்கு இயல்பாக நம்முடைய மாம்சீகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த காரியம் அதை தொடர்ந்து வருகின்றது. தன் வழியிலே போய்விட்டோம். அந்த தன் வழி என்பது சுயம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை குறிக்கின்றது. இந்த சுயம் என்பது ஒரு விதமான பாவம். ஆக சுயம் நம்மளே சாக வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். இந்த சுயம் சாகவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு முழுமை வாழ்வுக்குள்ளாக கடந்து போக முடியாது. தன் வழியிலே நடந்து போன ஒரு நிலைமை, சுயநலத்திற்காக கடந்து போன ஒரு சூழ்நிலை. ஆக இந்த ஆடு என்ன செய்கின்றது? சுயம் சார்ந்த வழியிலே கடந்து செல்கின்றது, வழி தப்பி போகின்றது. தன் வழியிலே போன தன்னுடைய இஷ்டத்திற்கு. ஆக ஆண்டவர் தான் வழி என்பதை மீறி அல்லது ஆண்டவர் தான் வழி என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தன் வழியிலே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த லெந்து காலம் நம்முடைய சுயத்தை சாகடிக்கின்ற ஒரு காலம். இந்த லெந்து காலம் சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய வழியில் அல்லது சிலுவை வழியிலே நடந்து செல்வதற்கு நம்மை உந்துதல் படுத்துகின்ற அல்லது உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காலம் என்பதை நாம் அறிந்து புத்தியுள்ளவர்களாய் நம்முடைய வழியை அமைத்து கொள்வதற்கு, நாம் அந்த கண்ணியமான பாதையில் நடந்து செல்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கடுத்து அந்த 7ஆம் வசனத்திலே இன்னொரு ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 6ஆம் வசனத்திலே ஒரு விதமான ஆட்டின் சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலே ஒரு ஆட்டை குறித்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த ஆடு ஒரு துன்பத்தை சகிக்கின்ற பாடுபடும் பணியாளனாக அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த 7ஆம் வசனத்திலே அந்த வாய் திறக்கவில்லை என்கின்ற வார்த்தை 2 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்லையும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, கடைசியிலையும் வாயை திறவாதிருந்தார். ஒரு அழகான தீர்க்க தரிசன சொற்றொடர், வாய் திறவாதிருத்தல். ஒரு துன்பம் வந்த காலத்திலும் உதவியை நாடியோ அல்லது பழி வாங்குகின்ற சூழ்நிலைக்கோ போகாத ஒரு மனநிலைமை இந்த ஆட்டிடம் வெளிப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஒரு இந்த பாடுபடும் பணியாளர் அப்படிப்பட்ட ஒரு பொறுமையோடு கூட அவர் அங்கே துன்பத்தின் உச்சக்கட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைமைக்குள்ளாக அவர் வருகின்றார். ஆகவே அந்த சத்தமிடாதிருக்கிற ஆட்டின் சூழ்நிலை என்பது அந்த தாங்குகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகின்றது. இதை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வியலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சிலுவைக்குள்ளாக அவர் கடந்து செல்கின்ற போது எந்த விதத்திலையும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை, அமைதியாக இருக்கின்றார். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல ஒருவேளை அவரை முள்முடி சூட்டின போதும், கன்னத்தில் அடித்த போதும், அவரை கசையினால் அடித்த போதும் கூட, அல்லது சிலுவையை சுமப்பதற்கு அவரை பணித்த போதும் கூட அவர் என்ன செய்தார்? சத்தமிடாமல் தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார். ஒருவேளை வாயை திறக்காமல் இருப்பது என்பது கோழைத்தனம் என்று அர்த்தமில்லை, அல்லது அமைதி என்பது கோழைத்தனத்திற்குரிய ஒரு அடையாளமும் கிடையாது. இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை அவர் சபிக்கவில்லை, திருப்பி தாக்குவதற்கும் அவர் முயற்சிக்கவில்லை, அல்லது எதிர்த்து போராடுவதற்கும் எந்த விதமான எத்தனத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. மிகவும் பொறுமையோடு கூட இருந்தார், மிகவும் அமைதியோடு கூட இருந்தார். பாடுகளை சகிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த பாடுகள் வருகின்ற போது பொறுமையாக அதை மேற்கொள்வதற்குரிய அழைப்பை அவர் தன்னுடைய வாழ்வியலாக்கி இருந்தார். அதுதான் இந்த 7ஆம் வசனத்தில் இந்த ஆட்டை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு தாற்பயம். வாயை திறக்காத அல்லது வாயை எந்த சூழ்நிலையும் திறந்து மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிவிடாத ஒரு சூழ்நிலை. அவருடைய அமைதி துன்பத்தை தாங்குவதற்குரிய ஆற்றலை நமக்கு தருகின்றது. ஏனென்றால் அந்த வாய் திறவாத அனுபவம், அமைதியிலே ஆண்டவரை காண்கின்ற ஒரு அனுபவம், துன்பத்தை தாங்குகின்ற அல்லது அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகின்ற
ஒரு அனுபவமாக இருக்கின்றது என்பதை இந்த இயேசுவினுடைய இந்த ஆட்டின் தன்மையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த லெந்து காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மேற்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். வாய் திறவாது இருக்கின்ற அனுபவம் ரொம்ப அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அலப்புகிற மூடன் விழுவான், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். மிகவும் அழகாக சாலமோன் தன்னுடைய வார்த்தையில் சொல்லுகின்றார். இதிலிருந்து காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை, அதாவது என்ன பயிற்சி? வாயை கற்ற பயிற்சி. ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப வாயில் அலட்டக்கூடாது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். அதாவது அடிக்கப்படும்படி போன ஒரு ஆட்டுக்குட்டி, மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்னாடி சத்தமிடாது இருக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து இந்த லெந்து காலத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், வாயை அதிகமாக திறக்கக்கூடாது. நல்ல ஒரு பாடத்தை இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வழிதப்பி திரிந்த ஆடுகள், அந்த மனநிலைமை நமக்கு இருக்குமே, ஆனால் அதை நாம் சற்றே இந்த லெந்து காலத்தில் சீர்திருத்தி பார்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 7ஆம் வசனத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தன்மை எப்படி அமைதியாக அல்லது அந்த துன்பத்தை சகிப்பதற்கு அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்மை நமக்கு இந்த லெந்து காலத்தில் அதிகமாக நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலோடு கூட நாம் இந்த தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு காரியம், நமக்கு 23ஆம் சங்கீதத்தில் இருக்கின்ற தன்மை நமக்கு நன்கு தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்கின்ற ஒரு காரியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதல் பகுதிகளை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, வீட்டில் கடைசி மகனாகிய தாவீது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிலேயும் இளையவன். இவனை என்ன செய்கிறாங்க? ஆடு மேய்க்கிறதுக்காக ஊருக்கு வெளியே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அனுப்பி விடுகின்றார்கள். அப்போ இவனுடைய மனதுக்குள்ளாக, இந்த தாவீதினுடைய மனதுக்குள்ளாக ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சாலும் இங்கே வர்றது கடைசியாக மிச்சம் மீதி தான் காட்டுக்கு வந்து சேருகின்றது. ஆக அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு வீட்டில் சூடாக சாப்பாடு கிடைக்கும், ஆனால் இங்கே காட்டுக்கு வரும்போது அந்த சாப்பாடு ஆறி போயிருக்கும். ஆக அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய விருந்தோம்பலின் ஆசீர்வாதம் அந்த கடைசி மகனாகிய தாவீதுக்கு இல்லை. 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு ரொம்ப நம்ம அதிகமாக பரிச்சயமாக பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் பயன்படுத்தின ஒரு சங்கீதம் தான், மனப்பாடமாக சிறு வயதிலிருந்து வெளிப்படுத்தின ஒரு திருப்பாடல் தான். ஆனால் இந்த தாவீதினுடைய மனநிலைமையிலிருந்து, இந்த தாவீதினுடைய அந்த வாழ்வின் அனுபவத்திலிருந்து இந்த சங்கீதத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற போது, வீட்டிலே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆனால் பெற்றோர் என் கூட இல்லை, என்னுடைய உடன்பிறப்புகள் என்னோடு கூட இல்லை. அந்த மனநிலைமையில் ஒரு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு இசைக்கலைஞனாக அவன் பாடின பாடல்தான் கர்த்தர் என் மேய்ப்பனாயிருக்கிறார். என்னுடைய அப்பா எனக்கு மேய்ப்பனாய் இப்போ கூட இல்லை, என்னுடைய அம்மா எனக்கு மேய்ப்பனா இல்லை, என்னுடைய உடன்பிறப்புகள் இல்லை, ஆனால் கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார். ஆகவே நான் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் சூழ்நிலையை நினச்சி நான் அந்த காட்டில் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என்றால் என்னுடைய மேய்ப்பர் யார், என்னுடைய தலைவர் யார், என்னுடைய அரசன் யார்? அவர்கள் இந்த இடத்துல ஒரு ராஜ சங்கீதமாக இது வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த மேய்ப்பன் அரசனுக்கு ஒப்பிட்டு, அந்த கடவுளுடைய தன்மை என்பது அரசனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. ஆக அந்த ராஜாவின் பிள்ளையாக நான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறேன், ராஜாவின் பிள்ளைக்கு எந்த ஒரு தாழ்ச்சியுமே கிடையாது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட மேய்ப்பனை அப்படி புரிந்து கொள்ளுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பன், அந்த அரசன் வந்து அந்த கர்த்தர், அந்த கடவுள் யெகோவா என்கின்ற அந்த கடவுள் மேய்ப்பனாக அடையாளப்படுத்தினதன் மூலமாக அந்த மேய்ப்பன் என்கின்ற தன்மை, மேய்ப்பன்ற தன்மை வந்து ஊருக்குள்ள, நாட்டுக்குள்ள, காட்டுக்குள்ள இருக்குது. ஆக அந்த விண்ணின் மேன்மையை துறந்து மண்ணின் அந்த தன்மைக்குள்ளாக கடந்து வருகின்ற ஒரு அனுபவம், அந்த ஒரு உருவகத்தை அவர் அங்கே தாவீது புரிந்து கொள்ளுகின்றார். அந்த அடிப்படையில் தான் மனிதனுக்கு தேவையான எல்லாம், என்ன உணவு வேணுமா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார்,
தண்ணி வேணுமா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார். ஆக என்ன, மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகளை அவர் அரசனாக இருந்து அந்த மேன்மையை துறந்து மனிதனோடு மனிதனாக, மண்ணோடு மண்ணாக என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் பார்க்கின்ற போது அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட, இந்த காட்டுப்பகுதியில் நிறைய மிருகங்கள் இருக்கும், ஆனால் அவருடைய தடி என்ன செய்கிறது, நம்மை தேற்றுகின்றது. அந்த கோலும் தடியும், அந்த ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்கள், அந்த கோல் என்பது மேய்ப்பு தன்மையை, அதாவது அதற்கு தேவையான உணவு வகைகளை கொண்டு வருவதற்கு மேய்ப்பனுடைய கோல். அதே நேரத்தில் தடி என்பது வழி நடத்தக்கூடியது. இந்த பார்வை இல்லாதவர்கள் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டிக்கை வந்து என்ன செய்வாங்க, இப்படி தட்டிக்கிட்டே நடந்து போவாங்க. அந்த தட்டிக்கிட்டே நடக்கும்போது முன்னாடி பள்ளம் இருந்துச்சு, ஒரு கல் இருந்துச்சு, ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கு தான் காண்பிச்சு கொடுக்கும். ஆக அந்த தடி வழி காட்டுகின்ற ஒரு தடியாக, அது அந்த நேரத்தில் ஒரு நாய் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த தடியை வச்சு சூன் விரட்டி விடுவாங்க. ஆக எதிரிகளிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கருவியாக அந்த தடி. அப்போ ஆண்டவர் அந்த கோலையும் தடியையும் வைத்து என்னை என்ன செய்கின்றார், தேற்றுகின்றார், என்னை பாதுகாக்கின்றார், என்னை பராமரிக்கின்றார் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தப்படுகின்ற ஒரு நல்ல அனுபவத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த 23ஆம் சங்கீதத்தின் மூலமாக அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஆழமாக புரிஞ்சு பார்க்கும்போது, he is a personal God for every believer. அது இந்த 23ஆம் சங்கீதத்தில் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு தனிப்பட்ட ஆண்டவராக ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் எனக்கு அவர் தனிப்பட்ட ஆண்டவர், உங்களுக்கு தனிப்பட்ட ஆண்டவர். ஆக இந்த ஆண்டவருடைய ஆளுமை தன்மை என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது என்பதை இந்த மேய்ப்பனாக அவர் பார்க்கின்ற அந்த பார்வையின் மூலமாய் அவர் அங்கே புரிந்து கொள்கிறார். அதில் தன்னுடைய மனவேதனையை அவர் மறக்கின்றார், தன்னுடைய அந்த கஷ்டத்தை அவர் மறக்கின்றார். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய தலையை அபிஷேகம் செய்கின்றார். எப்படி அபிஷேகம் பண்ணாரு? அவங்க பெற்றோருக்கு முன்னாடி, எந்த பெற்றோர் நீதாப்பா காட்டுக்கு போகணும்னு சொல்லி விரட்டி விட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் நீதாண்டா கடைசி, நீதாண்டா ஆடு மேய்க்க போகணும்னு சொல்லி துரத்தி விட்டாங்களோ, அத்தனை சகோதரர்களுக்கு முன்பதாக, அவருடைய பெற்றோருக்கு முன்பதாக தாவீதினுடைய தலை அபிஷேகம் செய்யப்பட்டது. எப்படி? அரசனாக, ஒரு ராஜாவாக, அந்த இஸ்ரவேலுடைய ராஜாவாக அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆக அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை அவர் அங்கே பெற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலையை இந்த தாவீது தன்னுடைய அந்த ஆடுகளுக்கு மத்தியில் இருந்த அந்த வாழ்வின் அனுபவத்திலிருந்து மேய்ப்பனாக கடவுளை, அந்த மேய்ப்பனாக அந்த ஆண்டவரை பார்க்கின்ற அந்த பார்வையிலே அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த 23ஆம் சங்கீதத்திற்கும் யோவான் 10ஆம் அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றதை பார்க்க முடியும். ஆக இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற நல்ல மேய்ப்பன் என்கின்ற அந்த ஒரு அடையாளம் இந்த 23ஆம் சங்கீதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இந்த நல்ல மேய்ப்பன் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நல்ல மேய்ப்பன் என்பது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடைப்பட்ட உறவு. நல்ல மேய்ப்பன், ஆடு, இதற்கிட்ட அந்த உறவு என்பது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடைப்பட்ட உறவாக அது புரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த ஆடுகளுக்கு இந்த நல்ல மேய்ப்பனுடைய சூழ்நிலை, அன்றைக்கு இஸ்ராயல் மக்களுடைய அந்த மேய்ப்பு தன்மையிலே ஆடுகளுக்கு முன்னாடி தான் மேய்ப்பர்கள் நடந்து போவாங்க. அந்த ஆடுகள் அந்த சத்தத்தை கேட்கும். இதெல்லாமே இந்த 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆக மேய்ப்பன் முன்னாடி நடந்து போவார். அப்போ ஆடுகள் இந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு கேட்டு மேய்ப்பனுக்கு பின்னாடி நடந்து சொல்லணும். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி தான் மேய்ப்பன் போவார். நம்ம ஊர் ஆடு வந்து முன்னாடி போனால் பின்னாடி எங்கிட்டாவது போயிடும். நம்ம ஊர் ஆட்டுக்கு பின்னாடி தான் போகணும். அது எங்கிட்ட டைரக்ஷன் மாறிடாமல்
பின்னாடி தான் தட்டிகிட்டே போகணும். ஆனால் அங்கே உள்ள ஆடு மேய்ப்பன் முன்னாடி நடந்து போவார், இந்த ஆடுகள் என்ன செய்யும்? பின்னாடி. அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற ஆடுகளாக. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், நம்ம எல்லாரும் வழி தப்பி போய்விட்டோம், அவனவன் தன்னுடைய வழியிலே போய்விட்டோம் என்று சொல்லி. ஆக அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற ஆடாக அங்கே அடையாளப்படுத்தி இந்த மேய்ப்பனுடைய பணியை அங்கே அமைத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த கடவுள் நல்ல மேய்ப்பனாக மாத்திரமல்ல, பெரிய மேய்ப்பனாக, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பெரிய மேய்ப்பனாகவும், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிரதான மேய்ப்பனாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பொருள் இந்த மேய்ப்பன் சொன்ன அந்த ஒரு காரியம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதாவது என்னுடைய உயிரை என்ன செய்ய முடியாது, யாரும் என்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. தாமே தம் உயிரை கையளிக்க முன்வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை. இவரை கொலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு அவங்க தீட்டின திட்டத்தினுடைய முகாந்திரம். இயேசுவை கொலை செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கொலை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தாலும் தன்னுடைய உயிரை பொறுத்த வகையிலே தானே தன்னுடைய பிதாவினிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கின்றார். அதான் அந்த கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இது ஒரு யூத ஜெபம், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த யூத ஜெபம் தான். ஒவ்வொரு இரவிலையும் என்னுடைய ஆவியை உடைய கைகளை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு யூத குழந்தையும் ஜெபிக்கின்ற ஜெபம் தான். அதை ஒரு முழுமையான யூதனாக இயேசுவும் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆக யாரும் என்னுடைய உயிரை எடுத்து விட முடியாது, நானே என்னுடைய உயிரை. ஆக அந்த நல்ல மேய்ப்பன் என்கின்ற அடையாளத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராக, தன்னுடைய உயிரை கையளித்த ஆண்டவராக. யாருக்காக இந்த ஜீவனை கொடுத்தார்? ஆடுகளுக்காக. அந்த ஆடுகள் யார்? நீங்களும் நானும் தான் அந்த ஆடுகள். ஆக நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஆண்டவர். நாம் திருவிருந்திலே ஒவ்வொரு முறையும் நாம் பங்கு பெறுகின்ற போதெல்லாம் இந்த உயிரை கொடுத்த ஆண்டவரை நினைவு கூறும்படியாகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் என்ன செய்கின்றோம், இந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்றோம். இந்த சாக்கிரமத்திலே நாம் பங்கு பெறுகின்ற போதெல்லாம் எனக்காக அவருடைய உயிர் கொடுக்கப்பட்டது, எனக்காக அவருடைய உயிர் எடுக்கப்பட்டது, எனக்காக ஆண்டவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு கடந்து சென்ற என்ற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட தான் இந்த தன்னை கையளித்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க விளைகின்றோம். அந்த புரிந்து கொள்ளுதலோடு யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனுடைய அந்த வரலாறு தொடங்குகின்ற அந்த சூழ்நிலையிலே யோவான் அங்கே இயேசுவை தன்னிடத்திலே வர காண்கின்ற போது அங்கே சொல்லுகின்றான், இதோ யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை யோவான் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக, இறை செம்மறியாக இயேசுவை யோவான் ஸ்நானகன் அடையாளப்படுத்துகிறார். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அவர் பாவத்தை சுமந்தபடியினாலே மனிதர் யாரும் பாவத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இங்கே அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்ததோட மிக மிக முக்கியமான காரியம். அவர் அந்த பாவத்தை சுமந்து விட்டபடியினாலே மனிதர் யாரும் பாவத்தை சுமக்க வேண்டிய அல்லது அந்த பாவத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் இந்த மரணத்தை பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பாவத்தை சுமந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன்னுடைய உயிரை கொடுத்ததன் மூலமாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவரை முற்றிலும் நம்பி அவருடைய வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை நாம் நம்மை பாவி என்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. ஆக இந்த மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, உண்மைதான். ஆனால் எப்போ தன்னை பாவி என்று முழுமையாக ஒப்புக்கொள்ளுகின்ற பட்சத்தில், அல்லது தன்னை ஆண்டவருடைய வழிக்கு நேராக தன்னை
திருப்பி அர்ப்பணிக்கின்ற பட்சத்தில், அதே யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வழியிலே நடந்து செல்லுகின்றவர்கள், அவருடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த விடுதலை, அந்த விமோசனம் இருக்கின்றது. ஆக இதைத்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி நிறைவேற்றுகின்றதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அந்த பாவ மன்னிப்பில் பங்கு கிடையாது. அவனுடைய பாவத்திற்காக அவன் தண்டனையை அடைந்துதான் தீர வேண்டும். ஆக இந்த தண்டனையைத்தான் இயேசு ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொள்வதை நாம் விசுவாசத்தோடு கூட அவருடைய மார்க்கத்திலே தொடர்ந்து நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போதுதான் நாம் அந்த பாவ பரிகாரத்தை செய்யாமல் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக, இந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுவதற்காக நாம் வருகின்ற போதெல்லாம், அந்த திருவிருந்திற்கு வந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போதெல்லாம் அந்த உணர்வோடு கூட அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கிரேக்க வார்த்தை அம்னோஸ் என்கின்ற ஒரு வார்த்தை, அதாவது இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற இடத்துல அந்த அம்னோஸ் என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அல்லது அந்த அந்த ஆட்டுக்குட்டியின் தன்மையை மாத்திரம் வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக நீங்கள் 1 பேதுரு 1:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1:19 நீங்கள் பார்க்கின்ற போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமற்ற எந்த பாவமும் அவர் செய்யலை, ஆனால் நம்முடைய பாவத்திற்காக அந்த தன்மையை அவர் தரித்து கொள்கிறார். அதுவும் அந்த கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்மை இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறது, மீட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட தான் அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போதெல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், நம்மை உணர்ந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை நாம் அந்த சரீரத்தை, அந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம். திருவிருந்து ஆராதனையில் தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுத்த பிற்பாடு, தாழ்மையின் ஜெபத்தை முழங்கால் படியிட்டு இரக்கமுள்ள ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுத்த பிற்பாடு, அந்த திருவிருந்தை பெறுவதற்கு முன்பதாக, இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அந்த திருவிருந்தை பெறுவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாட்டு பாடுவோமே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். நம்ம பாடலாக பாடுறோம். அப்போ நான் தாழ்மையாக என்னை அர்ப்பணிச்சிட்டேன், திருவிருந்தை பெறுவதற்கு நான் தகுதி அடைஞ்சிட்டேன். ஆனால் என்னுடைய பாவத்தை யார் சுமந்தா, அந்த தேவ ஆட்டுக்குட்டி சுமந்தாருங்கிற உணர்வோடு கூட தான் அந்த இடத்துல வந்து நான் முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாக 3 முறை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கடைசி முறை என்ன சொல்லுவோம், சமாதானத்தை தாரும். ஆக இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை, நான் செய்த அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதலை, என்னுடைய அநியாயங்களை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, எனக்கு இறங்கும் ஐயா. இதுக்கு மேலேயும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ளே போய் தப்பு பண்ணிடக்கூடாது. இங்கே முழங்கால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்துக்குள்ளே போய் உம்மை மீறி நடந்து விடக்கூடாது. இங்கே உம்முடைய சன்னிதானத்தில் நான் பெற்றுக்கொண்ட இந்த சரீரம் ரத்தமும் என்னுடைய சரீரத்திற்குள்ளாக வந்த பிற்பாடு நான் இந்த உலகத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, மறுபடியும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, மறுபடியும் மீறுதலுக்குள்ளாக விழுந்து விடக்கூடாது, மறுபடியும் நான் தவறு செய்து விடக்கூடாது என்று சொல்லி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எனக்கு இறங்கும் என்று சொல்லி எத்தனை பேர் அந்த 3 வரியையும் பொருளுணர்ந்து பாடிவிட்டு இந்த இடத்திற்கு முழங்கால் படியிட வருகிறீர்கள் என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இது ஏதோ ஒரு கடமைக்காக
அது சொன்னதுக்கு பிற்பாடு தான் போதரையா அப்பம் கொடுப்பார் என்று சொல்லி இல்லை. பொருள் அதை பொருள் உணர்ந்து என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதலை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தபடியினாலே அவர் பாவமாய்விட்டாரே, அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டாரே, அவர் இரத்தத்தை சிந்தும்படியாய் சிலுவையிலே பிற்கப்பட்டாரே, அந்த ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்கின்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து அந்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அர்த்தமுள்ள வகையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரம் நம்மை ஆற்றல் படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போதெல்லாம் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆக இந்த ஆட்டை குறித்து நாம் தியானிக்கின்ற போது, ஆட்டுக்குட்டியை குறித்து யோசிக்கின்ற போது, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆடு என்னுடைய பாவத்தின் விளைவாக ஆண்டவரை சிலுவையில் ஏற்றினது. ஆக அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட நான் சிலுவையிலே என்னை அர்ப்பணிக்க துணிந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்னை நான் மறு அர்ப்பணம் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த ஆற்றல் எனக்குள்ளாய் புதுப்பிக்கப்படும். அந்த ஆண்டவருடைய மகிமை என்னை பாவ அந்த நிவாரணம் என்கின்ற சூழ்நிலையிலே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட சூழ்நிலை, இந்த உலகத்திற்குள் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவியாக புறப்பட்டு செல்ல எனக்கு அருள் தாரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நிறைவாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது ஒரு ஆசீர்வாதமான நிறைவு வாழ்த்துதல். இந்த ஆசீர்வாதம் எங்கே போடுவோம் தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் எங்கே பயன்படுத்தப்படும் தெரியுமா? கல்லறையில் கடைசியில் மண்ணுக்கு மண்ணாய், சாம்பலுக்கு சாம்பலாய், புழுதிக்கு புழுதியாய் போட்டு முடித்ததுக்கு பிற்பாடு போடப்படுகின்ற கடைசி ஆசீர்வாதம் தான் இது. கல்லறையில் நான் மண்ணோடு மண்ணாக அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதம் தான் இது. அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான இயேசு நம்மை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். நம்ம கல்லறைக்கு படுத்த பிற்பாடும் அந்த வார்த்தையை சொல்லித்தான் நம்முடைய சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று நாம் அடக்கம் செய்கின்றோம். ஏன்னா அந்த சரீரம் இதோடு போகிறதில்ல, இது உயிர்த்தெழுதலிலே எழுந்திருக்கின்ற, கல்லறைகள் திறக்கப்படுகின்ற போது எழுந்திருக்கின்ற ஒரு அனுபவம். ஆக அந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான அந்த ஆண்டவர், ஒருவேளை அந்த ஆடுகளுடைய பிரதான மேய்ப்பராகிய அந்த ஆண்டவர் மரித்தோரிலிருந்து ஏறப்பெற பண்ணின அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை கல்லறை வரைக்கும் நடத்துகின்றார். கல்லறையிலையும் நம்ம உள்ளே போனதுக்கு பிற்பாடும் நம்மை நடத்துகின்ற ஆண்டவராக அந்த ஆண்டவருடைய ஆற்றல் அந்த உயிர்த்தெழுதலை நம்மோடு கூட வெளிப்படுகின்ற ஒரு ஆற்றலாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த ஆடுகளை குறித்ததான சிந்தனையிலே நமக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த சுமந்து தீர்த்த அந்த தேவாட்டுக்குட்டியின் சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றவர்களாக, நம்மை நாமே மறு அர்ப்பணம் செய்தவர்களாக, இன்றைக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் என்கின்ற வரிகளை பாடுகின்ற போது அந்த பொருள் உணர்ந்து பாடி ஆண்டுடைய பலிபீடத்தில் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாகிய ஆண்டவர் தாமே நம்மை உயிர்த்தெழுதலின் ஜீவ வாசலுக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாக அடையாளப்படுத்தப்பட்ட ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தன்னை வெளிப்படுத்தினபடியினாலே இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அந்த மிகப்பெரிய அன்பை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர் சுவாமி. அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாய், அந்த அன்பை சரியாய் விளங்கி கொண்டவர்களாய் இன்றைக்கு நாங்களும் எங்களை நாங்களே மறு அர்ப்பணம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்.
உடைய கரத்தில் நாங்கள் இந்த வழி தப்பி திரிகின்ற ஆடுகளாக இருந்தாலும் எங்களை வழி மாறி செல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய தவறின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டீர் என்கின்ற உணர்வோடு கூட எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். நாங்கள் சந்திக்கின்ற பெரிய வெள்ளிக்கிழமைக்கு நேரான எங்களுடைய தியானங்கள் எங்களை இன்னும் பரிசுத்த வாரத்தில் இன்னும் முழுமையாக எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.